ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளென்மார்க் ஃபார்மா பற்றி பார்க்கலாம். ஸோ கிளென்மார்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆன்டி வைரல் ட்ரக் ஃபேவிபிராவிரை வந்து ஓரல் டேப்லெட்டாக, அதாவது ஃபேபிஃப்ளூன்ற பிராண்ட் நேமில் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே நேற்று போட்ட வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரியறதுக்காக இன்னொரு வாட்டி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ கிளென்மார்க் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெகுலேட்டர்ஸ்லேருந்து அப்ரூவல் கிடச்சிது. அப்ரூவல் எதுக்கு கிடச்சதுன்னா ஓரல் ஆன்டி வைரல் ஃபேவிபிராவிர் ட்ரக்கை வந்து ஃபேபிஃப்ளூ அப்படின்ற பிராண்ட் நேமில் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 103 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களோட கிளினிக்கல் ட்ரையல்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸில் இந்த டேப்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கு. இது வந்து கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறப்போ 88% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இந்தியன் ரெகுலேட்டர்ஸும் இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து மைல்டு டு மாடரேட் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு இது ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கிளென்மார்க் வந்து இன்ஹவுஸ் R&D டீம் வச்சே நம்ம வந்து டெவலப் பண்ணதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த டேப்லெட்டுக்கு தேவையான ஏபிஐயும், அதாவது ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, அந்த ஏபிஐயும் வந்து இங்கே தயாரிச்சாங்க, இந்தியாவிலே தயாரிச்சாங்க. அதே மாதிரி ஃபினிஷ்டு ப்ராடக்ட், இந்த ஃபேபிஃப்ளூன்ற ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அந்த டேப்லெட்டையும் வந்து இங்கே தயாரிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன். அதனால தான் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% ரைஸ் ஆனது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 28% க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு கிளென்மார்க் ரிலேட்டடாக. என்னென்னு பார்க்குறப்போ அவங்க வந்து அடுத்த ட்ரையல் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஃபேவிபிராவிரை யூஸ் பண்ணி ஃபேபிஃப்ளூ அப்படின்ற டேப்லெட்டை வந்து அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னொரு காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஃபேவிபிராவிரையும் அடுத்து இன்னொரு ட்ரக் பார்த்தீங்கன்னா யுமிஃபெனோவிர் அப்படின்ற ஒரு ட்ரக் இருக்குது. இந்த ரெண்டு ட்ரக் காம்பினேஷனையும் வச்சு அவங்க செகண்ட் ட்ரையல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபேபிஃப்ளூன்றது மைல்டு டு மாடரேட் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் சிவியராக கோவிட் பேஷண்ட்ஸ் வந்து சிவியராக இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகாது. ஸோ அதனால இன்னும் சிவியரான கோவிட் பேஷண்ட்ஸ்க்கும் இது வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சில காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அடுத்த காம்பினேஷனும் வந்து சிவியரான பேஷண்ட்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு நல்லாவே அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் ஓவராலாக பார்க்குறப்போ இது எல்லாமே ஷார்ட் டேர்முக்கு தான் அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷன் இருக்கிற வரைக்கும் தான் இவங்களோட ஃபேவிபிராவிரோட ஃபேபிஃப்ளூ ட்ரக்காக இருக்கட்டும், இப்போ புதுசாக கண்டுபிடிக்கிற ட்ரக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஷார்ட் டேர்முக்கு மேபி நெக்ஸ்ட் 6 monthsக்கோ இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் இந்த கோவிட் சுச்சுவேஷன் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரக்ஸ் வச்சு அவங்களுக்கு வருமானம் வராது. ஸோ கம்பெனியோட அடுத்தடுத்த ட்ரக்ஸ், அவங்களோட அடுத்தடுத்த மெடிசன்ஸ் எல்லாமே தான் வந்து லாங் டேர்மில் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வோகாட் ஃபார்மா. வோகாட் ஃபார்மாவும் இன்னைக்கு வந்து 10% அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணியிருந்தது. இதோட ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வீடியோலே பேசிட்டோம். அதாவது மைல்டு டு மாடரேட் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு கிளென்மார்க்கோட ஃபேபிஃப்ளூ யூஸ் பண்ணலாம். அதுவே சிவியராக இருக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படுறவங்களுக்கு இல்லை வென்டிலேட்டர்ஸ் தேவைப்படுறவங்களுக்குலாம் வந்து இவ்வளோ சிவியராக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே டெக்ஸாமெத்தசான் அப்படின்ற ட்ரக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி யூகே கவர்மெண்ட் வந்து அதை அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டெக்ஸாமெத்தசான் பார்த்தீங்கன்னா நம்ம வோகாட் ஃபார்மா தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வோகாட் ஃபார்மாக்கு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே அட்வான்டேஜ் இருக்கும். அதனால தான் அப்பர் சர்க்யூட் 10% அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணியிருந்தது இன்னைக்கு. ஆக்சுவலாக இன்னும் நிறைய ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு ரைஸ் இருந்தது, நல்லாவே ரைஸ் இருந்தது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா, ஹீகால், SMS ஃபார்மா, இதுக்கும் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்லே போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதாவது கிளென்மார்க் தயாரிக்கிற இந்த ஃபேவிபிராவிர் ட்ரக்குக்கு காம்படிட்டராக இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா, ஹிகால், SMS ஃபார்மாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த ஃபேவிபிராவிரோட ஏபிஐயும் தயாரிக்கிறாங்க, அதே மாதிரி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டும் தயாரிக்கிறாங்க. ஸோ எப்போ வந்து ஃபேவிபிராவிர் வந்து கிளினிக்கல் ட்ரையலில் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்களோ அப்போவே வந்து இந்த ஃபேவிபிராவிர் தயாரிக்கிற மற்ற மேனுஃபேக்சர்ஸ்க்கும் இது அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரைஸ் ஆயிருந்தது. அடுத்து சிப்லா பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரெம்டெசிவிரை வந்து அவங்களோட பிராண்ட் நேமில் சிப்ரெமி அப்படின்ற பிராண்ட் நேமில் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து USFDA அப்ரூவ் பண்ணது. ட்ரீட்மெண்ட் ஆஃப் அடல்ட்டுக்கும் பீடியாட்ரிஸ்க்கும், ரெண்டு பேருக்குமே கோவிட் பேஷண்ட்ஸான அடல்ட்டுக்கும் பீடியாட்ரிஸ்க்கும், குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த ரீசனால தான் சிப்லாவும் பார்த்தீங்கன்னா 9% ரைஸ் ஆச்சு. ஆனால் அது கடைசியாக வந்து மார்க்கெட் முடிகிறப்போ ஒரு 3% க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரக்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஓவரியாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் ரிலேட்டடாக வந்த ட்ரக் வந்து ஹைட்ராக்சிக்ளோரோக்வின். இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ், நம்ம ஃபார்மா கம்பெனிஸே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெம்டெசிவிர் வந்தது. அந்த ரெம்டெசிவிர் வந்து முழுக்க US கம்பெனியான கில்லட் சயின்ஸ் மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அடுத்து வந்தது தான் நம்ம ஃபேவிபிராவிர். இது வந்து நம்ம இந்தியன் கம்பெனிஸே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து இந்த டெக்ஸாமெத்தசான், இதுவும் வந்து நம்ம இந்தியன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இந்த ட்ரக்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து நம்ம இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது ஹைட்ராக்சிக்ளோரோக்வின், ஃபேவிபிராவிர், டெக்ஸாமெத்தசான். ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுவே வந்து ரெம்டெசிவிர் பார்த்தீங்கன்னா US கம்பெனியான கில்லட் சயின்சஸ் மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஆனால் சிப்லா எப்படி இந்த ரெம்டெசிவிர் வந்து அவங்களோட சிப்ரெமி அப்படின்றது பிராண்ட் நேமில் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கில்லட் சயின்ஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ரெம்டெசிவிரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் மார்க்கெட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்தியன் கம்பெனிஸ்க்கு ராயல்ட்டி ஃப்ரீ அக்ரிமெண்ட்டே கொடுத்துட்டாங்க அவங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா அந்த சிப்லா, ஜைடஸ் கேடிலா, டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரி, ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி ஃப்ரீ அக்ரிமெண்ட் கொடுத்து நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுங்கள், நீங்களே மார்க்கெட் பண்ணுங்கள் ரெம்டெசிவிர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லைசன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்து சிப்லா வந்து இப்போ மேனுஃபேக்சர் பண்ணி சிப்ரெமி அப்படின்ற பிராண்ட் நேமில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அதானி பவரோட டீலிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளோட போன வீடியோஸ்லேயே நம்ம பேசியிருக்கோம் அதானி பவர் வந்து டீலிஸ்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து அவங்களோட போர்ட் மீட்டிங்கில் பேசி இதை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து அவங்க கிட்ட 90% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து ப்ரமோட்டர்ஸ் கிட்ட வந்துருச்சுன்னா அவங்க வந்து டீலிஸ்ட் ஆகலாம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 74.9% வந்து ஸ்டேக் அவங்க கிட்ட தான் இருக்குது. ஸோ மிச்ச 24% தான் வந்து பப்ளிக் கிட்ட இருக்குது. ஸோ இந்த பப்ளிக் கிட்ட இருக்கிற ஷேர்ஸ் எல்லாமே அவங்க வந்து வாங்குவாங்க. இப்போ இந்த ஷேர்ஸ் வாங்குறதுக்கு அவங்க ஆஃபர் ப்ரைஸ், ஃப்ளோர் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 33.82 ருபீஸ் வந்து ஃப்ளோர் ப்ரைஸை செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதானி பவர் வந்து நெகட்டிவ்ல போச்சு. யூஸ்வலாக இந்த மாதிரி டீலிஸ்ட் பண்ணுறவங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் விட கொஞ்சம் மேலே இருக்கிற ப்ரைஸில் தான் வந்து நம்மக்கிட்டேருந்து ஷேர்ஸை வாங்கிப்பாங்க. ஆனால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் விட கீழே இருக்கிற ப்ரைஸ் தான் வந்து அவங்க ஃப்ளோர் ப்ரைஸாக செட் பண்ணதுனால ஸ்டாக் வந்து நெகட்டிவாக ரியாக்ட் ஆச்சு இன்னைக்கு. ஓகே, அடுத்து நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ரிலையன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அவங்க வந்து $150 பில்லியன் கிளப்பை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா $150 பில்லியன் வந்து தாண்டி போயிருக்கு. இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கம்பெனி $150 பில்லியன் வந்து தாண்டி போகிறது அப்படின்றது. இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்க்கும் டிசிஎஸ்க்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கேபிட்டலில் ஓரளவுக்கு நீயா நானான்னு போட்டி நடந்துகிட்டே இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் முன்னாடி ஏப்ரல் 2018 பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து $100 பில்லியன் டச் பண்ணுச்சு. அப்போ ரிலையன்ஸோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா $93 பில்லியன் இருந்தது. அடுத்து 2 வாட்டியும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட மார்க்கெட் கேபிட்டல் டிசிஎஸ் விட கம்மியாக தான் இருந்தது. அடுத்த 2 வாட்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் ரிலையன்ஸ்க்கு அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ரிலையன்ஸ் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 4 டைம்ஸும் அதிகமாக தான் இருக்குது. இப்போ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $101 பில்லியன் தான் இருக்குது. ஆனால் ரிலையன்ஸ் வந்து $150 பில்லியன் டச் பண்ணியிருக்கு. இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மார்க்கெட் கேபிட்டல் $150 பில்லியன் கிராஸ் பண்ணது வந்து குளோபல் கம்பெனிஸுக்கு கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நைக்கை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெக்டொனால்டை விட அதிகம், அக்சென்சர் விட அதிகம், அதே மாதிரி காஸ்கோ விட அதிகம் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிஸோட ஜிடிபி விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக மொரீஷியஸ், ஐஸ்லாண்ட், ஜிம்பாப்வே, மியான்மர், ஸ்ரீலங்கா, குவைத். ஸோ இவங்களோட ஜிடிபியை விட ரிலையன்ஸ் கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக பார்க்குறப்போ இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 150 கிராஸ் பண்ணது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கம்பெனி. அண்ட் குளோபலாக கம்பேர் பண்ணுறப்போ டாப் 60 வருவாங்க. ஓகே, அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி ரிலேட்டடாக இருக்குது. அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இந்த H1B விசாவை வந்து பேன் பண்ண போகிறோம், சஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து ஐடி கம்பெனிஸான டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இவங்களுக்கெல்லாம் எப்படி இம்பாக்ட் இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த H1B விசா ரிலேட்டடான சஸ்பெண்ட் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த H1B விசா சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஓன்லி இந்தியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, இது எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இஷ்யூ பண்ணுற H1B விசாஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து ஓன்லி இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பாக்ட் இருக்குன்றது எதுக்காக பார்க்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட 85,000 H1B விசா வந்து ஃபாரினர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணாங்கன்னா அதில் 70% ஆஃப் த விசா நம்மளோட இந்தியன்ஸோட விசாவாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா H1B விசாவை சஸ்பெண்ட் பண்ணுறப்போ அது 70% நம்மளை இம்பாக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதிகமாக இம்பாக்ட் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ வந்து H1B விசா ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் வந்து யூஎஸில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் வந்து H1B விசாவில் நம்ம இந்தியாவிலேருந்து போனவங்க யூஎஸில் இருக்காங்க. அதே மாதிரி L1 விசான்னு ஒன்று இருக்குது, அது வந்து ரொம்ப டெக்னிக்கல் விசா. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1 lakh பீப்புள் வந்து ஆல்ரெடி யூஎஸில் இருக்காங்க. ஏன் இப்படி H1B விசாயை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாக ஆயிடுச்சு. அதாவது ஏப்ரல் மாதம் மட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட 14.7% ரைஸ் ஆயிருந்தது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராப் ஆகி 13.3% இருந்தது. ஆனால் ஸ்டில் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லாததுனால இந்த மாதிரி H1B விசா ஃபாரினர்ஸ்க்கு வந்து வேலை கொடுக்கறத ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி H1B விசாவை சஸ்பெண்ட் பண்ணாலும் ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து அந்தளவுக்கு சிவியரான இம்பாக்ட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி வந்து இது 2-3 இயர்ஸாக வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து ஐடி கம்பெனிஸ் நிறைய பேர் வந்து H1B விசா இனிஷியேட் பண்ணது ரொம்ப குறைச்சிட்டாங்க.
அண்ட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கம்பெனியே பார்த்தீங்கன்னா அவங்களோட விஷன்லேயே அவங்களோட கோல்ஸ்லேயே வந்து 2025க்குள்ள 75% ஆஃப் தேர் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரிமோட்டாக தான் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே தான் ஒர்க் பண்ணணும் அங்கே தான் ஒர்க் பண்ணணும் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதனால பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸோட ஸ்பெண்டிங்கும் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக குறையும்னு சொல்கிறாங்க. லைக் அவங்களோட ட்ராவலாக இருக்கட்டும், அட்மின் ரிலேட்டடான காஸ்ட்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் காஸ்ட்டாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே குறையும்னு சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த விசா சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வரைக்கும் தான் இருக்கும். அண்ட் நியூவாக ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இருக்கிறவங்க அப்படியே தான் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் 2-3 நாள் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்த பிறகு தான் நம்ம வந்து அதை டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஆனால் அப்படியே வந்து இருக்கிறவங்களை சஸ்பெண்ட் பண்ணாலும் ஓரளவுக்கு ஷார்ட் டேர்மில் இம்பாக்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் லாங் டேர்மில் அந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்டான இம்பாக்ட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம ஐசிஐசிஐ பேங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா போன வாரமே வந்து அவங்களோட ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஃபேமான ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸில் அவங்களோட ஸ்டேக்கை வந்து செல் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3.96% ஸ்டேக் வந்து அவங்க செல் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஓப்பன் மார்க்கெட்டில் அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்ணி அவங்க கிட்டத்தட்ட 2250 crores வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் வந்து 3.96% ஸ்டேக்கை வந்து செல் பண்ண பிறகு இப்போ ஐசிஐசிஐ பேங்க்குக்கு வந்து ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸில் கிட்டத்தட்ட 51.9% ஸ்டேக் வந்து இருக்கு. அண்ட் இன்னைக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5% ஸ்டேக் வந்து லைஃப் இன்சூரன்ஸில் செல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸில் 1.5% ஸ்டேக் வந்து செல் பண்ணியிருக்காங்க ஓப்பன் மார்க்கெட்டில். ஸோ இப்படி சேல் பண்ணி 840 crores வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி செல் பண்ண பிறகு கரண்ட்டாக அவங்களோட ஸ்டேக் பார்த்தீங்கன்னா 51.4% இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்குக்கு வந்து ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸில் 51.9% ஸ்டேக் இப்போ இருக்குது. அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்குக்கு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸில் 51.4% ஸ்டேக் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து அந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ்லையும் இந்த லைஃப் இன்சூரன்ஸ்லையும் செல் பண்ணதுனால கிட்டத்தட்ட 3090 crores வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏன் ரைஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ரைஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி போன வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கோம், இன்ஃபோ எட்ஜை பற்றி பேசுகிறப்பே சொல்லியிருக்கோம். நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மார்க்கெட் ரேலியை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஸ்டேக்கை செல் பண்ணி ஓரளவுக்கு கேஷை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இந்த அன்சர்டனிட்டி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாமே யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த விதத்தில் ஐசிஐசிஐயும் இந்த மாதிரி ஸ்டேக்கை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.